சக்கரவர்த்தியாக நமது நாட்டை மிகச்சிறந்த நிலையில் ஆட்சி செலுத்தி வந்தார். அவர் சிவனடியார்கள் மீதும் சிவபெருமான் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர். சிவாலயங்கள் எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் சிவாலயங்கள் எல்லாம் அந்த கால பூஜைகள் நடைபெறும் இல்லையா? சில கோயில் 4 காலம், சில காலம் 6 காலம் சொல்லுவோம். அந்த காலசந்தி பூஜைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற அவர் ஆவணம் செய்தார். அது மட்டுமல்ல, சிவனடியார்களுக்கு அவர்களுக்கு வேண்டுவன செய்து அளித்தார். அப்படி அவருடைய காலம் ஒரு சிறந்த பொற்காலமாக அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லி அந்த அமைப்பினை கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சுவாமி சக்கரவர்த்தி சொல்ல பல நாடுகளை போர் கொண்டு வெற்றி கொண்டு வரக்கூடியவர். அவர் வடதேசத்துக்கெல்லாம் பயணம் சென்று அந்த வடதேச நாடுகளெல்லாம் வெற்றி கொண்டு மிகப்பெரிய வெற்றி வீரராகவும் சாமி திகழ்ந்தார். அப்படிப்பட்டவர் பாருங்க, அவர் மன்னர். ஆனால் அவர் அந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் திருத்தல யாத்திரை மேற்கொள்வார். தல யாத்திரை சாமி மன்னராக இருந்தாலும் தல யாத்திரை செஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு நாள் திருத்தல யாத்திரை மேற்கொண்டு வரும்போது பல சிவர்களை தெரிச்சு கொண்டு நம்ம சிவராஜதானின்னு சொல்லுவோம். அப்புறம் பூலோக கைலாயம் என்று சொல்லக்கூடிய சைவர்களுக்கெல்லாம் தலைமை ஸ்தானமாக இருக்கக்கூடிய திருவாரூர் என்ற தலத்திற்கு வருகின்றார் சாமி. திருவாரூர் தலத்தில் எழுந்திருக்கின்றார். அப்பொழுது அவருடைய பட்டத்தில் ராணி அந்த அம்மையாரும் அவங்க வர்றாங்க, மனைவியாரும் வர்றாங்க. இப்படி மன்னர் வந்துட்டா மற்றபடி படைப்படங்கள் புடுசுரை எல்லாரும் வருவாங்க. அப்படி வரும்போது சாமி எல்லாத்தையும் வெளியிடுத்திருவார். சாமி திருக்கோயிலுக்குள்ள வரும்போது சாமி சிவனடியார் அல்லவா, கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அவர் சிவமும் அவரும் தான். வேறு எந்த சிந்தனையும் இருக்கிறார். நேர சாமி போய் கும்பிடுவார். அந்த சிந்தனையோடு தான் இருப்பார். இது இறையியல் மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு இப்படிப்படும். உலகியல் லௌகீக வாழ்க்கையில் உலகியல் இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வந்தால் உள்ளே கோயிலில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த கற்சிலைகள்லாம் எப்படி செதுக்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி கலைநுணுக்கமாக இருக்குது, இப்படி பார்ப்பாங்க. லௌகீக வாழ்க்கையில் உள்ளவங்க இந்த சிற்பக்கலைகள் எப்படி இருக்குது, கோயில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க, எப்படி இதில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இப்படி அதில் தான் அவங்களுக்கு நோக்கம் போகும். பட்டத்து அம்மையார் என்ன பண்ணுவாங்க, ராணி இப்படி அவங்க லௌகீக வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சிற்பக்கலைகள்லாம் எப்படி, கோயில் எப்படி அலங்காரம் இருக்குது, எப்படி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் மன்னர் அப்படி இல்லை. நேராக அந்த சிறை மீது அந்த கரத்தை கூப்பிக்கொண்டு கண்ணீர் மல்க சிவபெருமானை, திருவாரூர் பெருமானை நினைந்து கொண்டு அவருக்கு கொடிமரத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும். இப்படி பஞ்சாங்க அஷ்டாங்க நமஸ்காரங்கள் எல்லாம் செய்து இடமிருந்து வளமாக வளம் மூலவரை தரிசித்து, திருவாரூர் கோயில் பெரிய கோயிலுங்க, ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். அந்த கோயிலை நம்ம சாதாரணமாகவே சுற்றி பார்க்கணும்னா ஒரு அரை நாள் ஆயிரும். பெரிய கோயில். அது 2 கோயில் இருக்குது. இளங்கோயில் ஒன்று இருக்குது, அப்புறம் பெரிய கோயில் ஒன்று இருக்குது. ரெண்டுமே உள்ளதான் இருக்குது. அப்படி சாமி வளம் அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த பட்டத்து அம்மையார், ராணி அம்மையார் என்ன பண்ணாங்க, அவங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்களா. வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருந்தது. அதை நம்ம பூக்கட்டி மண்டபம், திருப்பள்ளித்தாம மண்டபம்னு பேர். திருப்பள்ளித்தாமம்னா சாமிக்கு மலர்களை தொடுத்து அந்த மலர் மாலையை அங்கிருந்து சாமிக்கு சாட்டக்கூடிய ஒரு மண்டபம். அந்த காலத்தில் அடியார் பெருமக்கள்லாம் அதுக்கு ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருந்தது. அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நிறைய மலர்கள் எல்லாம் பறித்து வச்சுருப்பாங்க. நந்தவனம் சென்று பூ பறிக்கும் போது எந்த பேச்சும் பேசக்கூடாது. பஞ்சாட்சரத்தை வாயால் சொன்னால் கூட எச்சில் அதில் பட்டுரும், மலரில் பட்டுரும் சொல்லி மனசுக்குள்ளேயே தியானிப்பாங்க. அந்த பூக்குடையை காலுக்கு கீழே கொண்டு போகக்கூடாது. இப்படி இருக்கிறது நம்மளுடைய இடுப்புக்கு மேலே தான் வச்சுக்கணும். ஒன்று மார்போடு வச்சுக்கணும், தோலில் வச்சுக்கணும், இல்லை தலை மேலே வச்சுக்கணும். இப்படி தான் பறித்து சாமியை அந்த பஞ்சாட்சரம் ஓம் சிவாயனமும் சிவாயனமும் சொல்லி அந்த பஞ்சாட்சரம் சொல்லி அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு அந்த திருப்பள்ளித்தாமம் அப்படி சொல்லக்கூடிய அந்த பூப்பட்டி மண்டபத்துக்கு அந்த மலர்கள் எல்லாம் வச்சிருவாங்க. எல்லா அடியாரும் வச்சு அங்கு இறை சிந்தனையோட அதாவது மலர் கட்டு நம்ம அடியார்கள்லாம் மலர் கட்டுவாங்க. இந்த செய்தி முழுக்கன்னா பிற உலகியல் சிந்தனைகள்லாம் பேசக்கூடாது. அந்த இடத்துல பேசாமல் சிவசிந்தனையோடு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை மனதில் ஓதிக்கொண்டு சிவசிந்தனையோடு. அப்போ சிவசிந்தனைன்றது என்ன, ஸ்ரீ பஞ்சாட்சரம் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கலாம். சில பேர் சில பஞ்சாட்சரம் போது மனசு அங்கேருந்து ஓடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பெரிய புராணம், மற்ற திருவிளையாடல் புராணம்,
கந்த புராணம், இதனுடைய நிகழ்வுகள்லாம் நம்ம இப்படி செய்தி விட நிறைய கேட்குறோம், பெரியவங்க சொல்ல கேட்குறோம் இல்லையா? இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே சிந்திக்கணும், இறைவனையே சிந்திக்கணும். இந்த முப்புராணமும் இறைவனை சிந்திக்க வைக்கிறது. அதனால் அந்த முப்புராணங்களை சிந்திக்க சிந்திக்க சிரிக்க அந்த இறை சிந்தனையோடு இருந்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு அந்த மாலைகளை தொடுக்கும். அந்த மாலைகள் எல்லாம் சிவசிந்தனையோடு தொடுக்கப்படுகிறது. அது உயர்ந்த தவங்க. இந்த உயர்ந்த தவம் அப்படியே இறைவனுடைய திருமேனிக்கு சாற்றப்படுகிறது. அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரமாகவே அந்த மாலை சாற்றப்படுகிறது. அது பஞ்சாட்சர மாலை தான். அது சிவசிந்தனை உடையக்கூடிய மாலை. இதற்கான அந்த புண்ணிய பலனை நம்ம வாக்காலே சொல்ல முடியாது. அத்தனை பலன் உண்டு, அவ்வளவு பலன் உண்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம திருத்தலத்திலேயே ஒரு வரலாறு உண்டு. நம்ம திருத்தலத்தில் ஒரு காலத்தில் 5000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வனப்பகுதியாக இருந்தது. இதுக்கு மாதவி வனம்னு பேர். அந்த மாதவினா குறுக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து அடியில் தான் சாமி இருக்கிறார். இங்கே யார்? முருகநாதர். அங்கே மாதவேஸ்வர். அந்த மரத்தடியில் சாமி வீட்டு இருப்பார். அந்த காலத்தில் கட்டடங்கள் எதுவும் இல்லை, சிவலிங்க பெருமானா இருப்பார். அப்போ அந்த வேட்டுவவாசி இங்கே ஒருத்தர் இருந்தான். அந்த வேட்டுவவாசி என்ன பண்ணுவான், முல்லை வனமாக இருக்கிறதுனால நிறைய முல்லை மலர்கள் எல்லாம் தொடுத்து மாலையை தொடுத்து நான் தான் போட்டுக்கணும்னு நினைப்பான். போட்டுக்கிட்டு நினச்சா பகலில் வேட்டையாட போகணும். அதனால நம்ம வேட்டையாடிட்டு சாயந்தரம் இந்த மாலையை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அந்த குறுக்கத்தி மரத்து கிளையில கொண்டு அதை மாட்டி வச்சுட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு. அங்கே சிவலிங்க பெருமான் இருக்கு. அது சிவலிங்கம் சாமி சிவபெருமான்னு அவனுக்கு தெரியாது. அது என்னமோ இருக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் அதை மாலை அந்த இதில் சாட்டியிருக்கான இல்லையா, அந்த கிளையில அது பகல் பொழுது காற்றுல ஆடி ஆடி சாமி திருமேனியில் பட்டு பட்டு போகும். அப்போ என்ன, திருமேனிலே சாமி மாலை சாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாலை சாட்டிய பயன் அவன் எந்த விதமான தெரியாது. ஆனாலும் அந்த புதிய மாலையை அன்போடு சாட்டி அங்கே வச்சுட்டான். அணிதருக்கு தான் வச்சான், ஆனால் அவன் அணியலை, அங்கே வச்சுட்டான். அது சாமிக்கு சிவார்ப்பணமாகி திருமேனியில் தொட்டு தொட்டு இந்த காற்றடிக்க வந்ததுனால அவன் மாலை சாற்றிய பயன் அவனுக்கு கிடைத்ததுனால அடுத்த பிறவியில் அவன் கலிங்க தேசத்து மன்னனாக பிறந்தான்னு நம்ம தலைபுராணம் சொல்லுவோம். அவன் தான் அந்த மன்னர் தான் சிவா. அவர் தான் இந்த கோயிலை முதல்ல கட்டினவரே அவர் தான். மாலை சாப்பிட்டுனா பாருங்க, அரசாளக்கூடிய பதவியே கிடைக்கிறது. அங்கே மாலை மன்னர் வளம் வர்றார் திருவாரூரில். இங்கே பெரிய பீடம் மாலைகளை அடியார் பெருமக்கள்லாம் மழை தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாட்சரத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இறைவனின் திருவாரூர் பெருமானுடைய கருணையெல்லாம் நினைச்சு எல்லாரும் மாலை தொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பட்டத்து ராணி அம்மையார் வர்றாங்க. அந்த பலவிதமான அந்த வண்ணங்கள் அந்த மலரை வாசனையை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. வேகமாக இந்த பூ இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு வேகமாக எடுத்து மூக்கில் முகர்ந்து பார்த்தாங்க. பக்கத்தில் மாலை கட்டிக்கிட்டு இருந்த அடியார்களில் ஒருத்தர், 63 நாயன்மாரில் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் செருத்துணை நாயனார். அவரும் நாயனார் தான். அவர் இந்த பூக்கட்டி மண்டலத்தில் அவரும் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒரு அந்த பட்டத்திராணி தான் எடுத்த முகந்தனே வந்தது பாருங்க. அவருக்கு போவோம், எப்படி சாமிக்கு சாற்ற வேண்டிய மலரை எடுத்து நீ முகந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கையில் ஒரு உடைவாடு வச்சிருந்தார். நீட்ட கத்தி உடைவாடு எடுத்து அந்த அம்மையாரை மூக்கு எடுத்து போட்டு அறுத்துட்டேன். அப்படியே ரத்தம் சொட்ட அந்த அம்மா துடிச்சு கீழே விழுந்துருச்சு. இந்த நேரத்தில் கடசிங்க நாயனார் நம் பெருமான் தரிசனம்லாம் செய்துட்டு அந்த பூப்பட்டி மத்த பக்கத்தில் வர்றாரு. வந்தோடனையும் பட்டத்து ராணி அல்லவா, என்ன யார் இந்த செயலை கொடியை செய்து மன்னனுடைய அந்த பட்டத்து ராணியை யாராவது தொட முடியுமா, பக்கத்திலே போக முடியுமா? ஒருத்தர் மூக்கறுத்து அந்த அம்மா கீழே கிடந்தா விடுவார் அவர் சாமி. அந்த சேக்கிலார் பெரும்பார் காதல் மனைவி, அன்புடைய மனைவின்னு சொல்றாரு. மிகுந்த அந்த அம்மா மேல ரொம்ப அன்பு கொண்டவர் இவர். கீழே விழுந்து கிடந்தா சும்மா விடுவார? யார் இந்த கொடிய செயலை செய்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப செருத்துனார் அவரே முன் மன்னா, இந்த பெண்மணி வந்தாங்க, சுவாமிக்கு சாற்ற வேண்டிய மலரை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்க. இது மிகப்பெரிய சிவ அபராதம் என்று கருதி நான் தான் இதை தண்டித்தேன், மூக்கருக்கு தண்டித்தேன். இப்ப என்ன நடந்திருக்கணும்? மன்னர் செருத்துணை நாயனாருக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். எப்படி நீ பட்டத்து ராணியை மூக்க இருக்கலாம் சொல்லி தண்டனை கொடுக்கணும். ஆனால் கடற்சிங்க நாயனார் அடியார் அல்லவா, அவர் சொன்னார், நீங்கள் செய்தது தவறு. எப்படின்னா, அந்த என்னுடைய மனைவி தான், பட்டத்து ராணி தான், அவள் கையில் அந்த மலரை கையில் தானே எடுத்தா, கையில் எடுத்து தானே முகர்ந்தா. அப்போ முகர்ந்தது மூக்கு, எடுத்தது கை. முதல்ல மூக்கு செயல்பட்டதா கை செயல்பட்டதான்னு கேட்டார். கைதான் முதல் எடுத்தது. அப்ப கைதான் முதல் குற்றவாளி.
நீங்க 2வது குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க, முதல் குற்றவாளிக்கு கொடுக்கலையே நீங்க, அதனால நான் கொடுக்கின்றேன் அந்த தண்டனை சொல்லி உடைவாள் எடுத்து அந்த எடுத்த கையை துண்டித்தார். அந்த இடத்துல என்னன்னா அரகர என்ற ஒளியும் தேவர்கள் எல்லாம் மலர் மழையும் பொழிந்தார்கள். இப்ப நம்ம இந்த இடத்துல கேட்கலாம், ஏங்க மனைவியா இருந்தது ஒருத்தர் மூக்க இருக்கிறாரு, இவர் மன்னராக இருந்த சாதாரண சாமானியரே தன்னுடைய மனைவிக்கு யாராவது தீங்கு செஞ்சா விடுவாங்களா? உலகே இல்லை. பட்டத்திராணிக்கு மூக்கு எடுத்திருக்கிறாங்க, 2வது இவர் வந்து கையை வேற இருக்கிற துண்டிக்கிறாரு, இது எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு சில விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். இதான் அதாவது பெரிய புராணங்களை வந்து நம்ம பெரியவங்க சொல்லிட்டு சாதாரண விஷயம் இல்லை, மிக மிக நுட்பமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், பலருடைய இந்த உலகத்தில் உலகியல் வாழ்க்கையில் வாழக்கூடிய பலருடைய மனநிலை என்ன தெரியுங்களா? யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக, அப்படிதானே? அது உண்மைதானே? யார் ஒருவர் தவறு செய்தாலும் அந்த தவறை சாதாரண குற்றங்களிலிருந்து, திருட்டு குற்றங்களிலிருந்து, சாதாரண குற்றங்கள், கொலை செய்த குற்றம் கூட யார் செய்தாலும் அது கோர்ட்டுக்கே போனாலும் ஏதாவது ஒரு வாய்தா வாங்கி கொண்டு அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இதான் உலகினுடைய மனநிலை. ஆனால் செய்தது தவறு, ஆனால் தண்டனையை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனமில்லை, இல்லைங்களா? இதான் உலகியல் பார்வை. ஆனால் நம்மளுடைய இறையியல் பார்வை என்னன்னு சொன்னால், யார் ஒருவர் குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்திற்கான தண்டனையை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே ஏற்றுக்கொண்டால் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த இடத்துல இந்த வினை முடிஞ்சு போச்சு. இதே இது பல வருஷம் கழிச்சு, பல ஜென்மங்கள் கழிச்சு அது வந்தா 1க்கு கோடி மடங்கு பலன் அதிகமாக வரும். 1க்கு கோடி மடங்கு பலன் அதிகமாக வந்து மிகப்பெரிய துன்பத்தில் அதை ஆழ்த்தும். அப்படிதானுங்க? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, மாதம் வட்டி கட்டிட்டு தான் பிரச்சனை இல்லை. ஒரு 10 வருஷம் வட்டியை கட்டலைங்க, அப்படியே பெருகி போய் லட்சங்களில் நிற்கும். சுமை ஏறி போயிருமா இல்லையா? அப்படியே விட்டுட்டா சுமை ஏறி போயிரு, கடன் சுமை ஏறுதா இல்லையா? அதனால வினையை, அந்த பிழையை, அந்த தண்டனையை அப்போதே ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வினை கடிகிறது, அதோட முடிஞ்சு போச்சு, அடுத்தவங்களை வந்து தாக்காது. ஆனால் விட்டுட்டா என்ன நடக்குன்னா 1க்கு கோடி மடங்கு அது பெருகி வந்து துன்புறுத்தும். இதுதான் நம்ம பெருமக்கள் நமக்கு கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய சைவ பாடம். அதனால தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நம்ம சைவ நெறி நமக்கு சொல்லுகிறோம். தண்டனையில் இருந்து தப்பிக்க பார்த்தா அது வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை அவங்களுக்கு நரகத்தில் போய் வீழ்த்தும் அப்படின்றது மிக தெளிவாக நமக்கு பெரியவர்கள் சொல்கிறார்கள். 2 சொல்றேன். திருநாவுக்கரசர் பெருமான் எவ்வளவு பெரிய ஞானி. அவர் நாமெல்லாம் சாமிகிட்ட போய் என்ன வேண்டும்? சாமி, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செஞ்ச பிழைகள்லாம் மன்னிச்சு எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறோம். நாம் செய்த பிழைன்னு ஒத்துக்கிறோம். சாமிகிட்டே போய் நாங்கள் செஞ்ச பிழைகள்லாம் தயவுசெய்து மன்னிச்சு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம வேண்டுறோம். ஆனால் ஞானிகள் நாவுக்கரசர் பெருமான் காஞ்சிபுரத்துக்கு சென்று திருக்கோயிலை சாமிகிட்ட வேண்டுறார். சாமி, நான் தங்களுடைய திருவடிக்கு பணி செய்கின்றேன், நான் ஏதாவது பிழை செஞ்சால் நீங்கள் இந்த புளிய வளாரை எடுத்து 4 சாத்து சாப்பிடுங்க சாமின்னு சொல்கிறார் திருநாவுக்கரசர். தேவாரத்தில் நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பதிகத்தில் சாமி வேண்டுறார். நான் ஏதாவது திருவடி என் பிழை என் பணி பிழைக்கின் புளிய வளாரால் மோதி விற்பாய். நல்ல, அதாவது புளிய வளாறு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்க அடிச்ச தாங்க, ஒரு அடி அடிச்சா தாங்க முடியாது. அவர் நிறைய அடி சாத்துக்கிட்ட, நான் ஏதாவது தப்பு பண்ணா புளிய வளாறு எடுத்து அடிக்க சாமிகிட்ட. இப்படித்தான் சாமிகிட்ட நாவுக்கரசர் பெருமான் பிரார்த்திக்கிறார். அப்புறம் ஒன்றை சொல்லிடுறேன். இந்த நம்ம கஞ்சனூர் அப்படின்னு ஒரு இது இருக்கு, நம்ம சுக்கிரன் வழிபட்ட தலம். அங்கே ஒரு சிவாச்சாரியார் வாழ்ந்து வந்தார், அரதத்த சிவாச்சாரியார். அவர் நாள்தோறும் கோயிலில் வந்து வழிபாடு செய்கின்றார். அப்புறம் இப்படி நடந்துகிட்டு இருக்கையில் ஒரு நாள் வந்து அந்த கோயிலில் ஒரு பணி செய்கிற ஒரு பணியாளர் இருந்தார். அவர் வந்து நாள்தோறும் வந்து கோயில் பணி செஞ்சுட்டு அவருடைய டியூட்டி, கடமைன்னு வைங்க, அந்த பணியை அவர் செய்யக்கூடியவர். ஒரு நாள் வந்து அவர் வரல, வேலைக்கு வரல. மறுநாள் வந்து அந்த கோயிலுடைய அதிகாரி கூப்பிட்டு, நீ ஏன் வரலன்னு கேட்குறாரு. நீ கோயிலுக்கு வந்து உன்னுடைய கடமையை நீ செய்யணுமா இல்லையா? அந்த கடமையை நீ ஏன் செய்யலை? அதனால உன்னுடைய கடமையிலிருந்து நீ பிழை செய்கிறாய், தவறு செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி உன் கையை காட்டுன்றார். கையை காட்டி பிரம்பு எடுத்து ஒரு 10 அடி அடிக்கிறார். பிரம்பு
தண்டனை. கோயிலுக்கு வந்து நீ வேலை செய்யாதனால 10 அடி கொடுக்குறாரு. இது ஹரதேச சிவாச்சாரியரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். யாரோ பெரிய ஞானி அரசியல் சிவாச்சாரிங்க கண்ணீர் விட்டு அழுகிறார். மற்ற பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்குறாங்க, சாமி நீங்கள் ஏன் அவங்க அடிக்கிறதுக்கு அழுகிறீங்க, சரியாக தானே தண்டனை கொடுக்க, நீங்கள் எதுக்கு அழுகிறீங்கன்னா, இல்லை அவர் ஒரு நாள் கோயிலுக்கு வராதுக்கே அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, தண்டிச்சு அடித்து திருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. நான் 3 நாள் வரல, என்னை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை அடித்து திருத்த யாருமே இல்லை, அதனால நான் அழுகிறேன். அதனால ஞானிகள் வந்து தண்டனையை வந்து ஏற்றுக்கொள்ள தயாரிக்கிறவங்க ஞானிகள். பிழை செய்வது இயற்கை தான். அந்த பிழைக்கான தண்டனையை நாம் அப்போதே பெற்றுக்கொண்டோமானால் அந்த வினை அதோடு கழிஞ்சிடும். இன்னைக்கும் பாருங்க, அடியார் பெருமக்களுக்கு மற்றவங்களோட கொஞ்சம் சிரமம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சாமி அதை கழிக்க வச்சிடுறாரு இல்லைங்களா. நாவுக்கரசர் பெருமானை பாடுவார், நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். யாரெல்லாம் இறைவனை உருகி உருகி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சில துன்பங்கள்லாம் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன் அதை கொடுக்குறாருன்னா, நில்லாமல் தீவினைகள் நீங்க வைத்தார். நாவுக்கரசரே பாரு, தீவினைகள் மொத்தமாக அவங்களை விட்டு போயிருமா, பார்த்தீங்களா. அதனால அடியார் பெருமக்களும் ஞானிகளும் ஆச்சாரிய பெருமக்களும் குருமார்களும் சித்தர்களும் யோகிகள் ஞானிகள் அனைவருமே இறைவன்கிட்ட வேண்டுவது என்னன்னு சொன்னா, சாமி நம்ம அவங்கெல்லாம் பெரிய லிஸ்டெல்லாம் போட மாட்டாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடு இதை பண்ணு அப்படியே இப்படி செஞ்சால் மன்னிச்சுக்கோ எதையும் சொல்ல மாட்டாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணால் தண்டனை எனக்கு இப்பயே கொடுத்துருங்க சாமி அப்படின்றது அவங்களோட ஒரே பிரார்த்தனை தான். நான் பிழை செய்தால் தண்டனையை இப்போதே எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்றதான் ஞானிகளுடைய வழக்கம் அப்படிங்களா. அந்த விழா 63 நாயன்மார்களில் ஒருவரான கடற்சிங்க நாயனார் தன்னுடைய மனைவியின் இந்த சிவ அபராதம் சொல்லுவாங்க, அந்த எப்போதே தண்டிச்சிட்டா அவங்க அந்த வினையிலிருந்து விடுபட்டு போயிடுறாங்க. அதனால அவர் கருணையோடு அவருடைய மனைவிக்கு அந்த தண்டனையை கொடுத்தார். அது மாதிரி செருத்துண நாயனார், அவரும் 63 நாயனார் தான், அவரும் கருணையோடு தான் அந்த மூக்கை அறிந்தார். ஆகவே பெரியவங்க வந்து அதான் சொல்லுவாங்களே, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வந்து நமக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா அந்த வினை உடனே கழிந்து விடும். ஆகவே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பிழைகளை எல்லாம் மன்னிக்கணும் வேண்டதை விட, சாமி எங்களை தண்டனை கொடுத்து எங்களை திருத்துங்கள் என்று வேண்டுவது சால பொருத்தம் என்று நமக்கு சைவ நெறி பெரிய புராணம் மிகச் சிறப்பாக நமக்கெல்லாம் சொல்வது என்பதை சொல்லி, அடுத்த குரு பூஜை அடுத்த குரு பூஜை நம்ம அறிவிப்புல சொல்லணும். அந்த வகையிலே நாம் வந்து இறைவன்கிட்ட வேண்டுவதில் முக்கியமானது இதுதான். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து இறைவன்கிட்ட வந்து, சாமி ஏதாவது நான் பிழை செஞ்சால் அதை வந்து எனக்கு கண்டித்து திருத்துங்கன்னு நம்ம சொல்லிட்டாவே போயிருங்க, அடுத்ததாக ஒரு புதுசாக ஒரு பிழை செய்யவே மாட்டோம். அதுதான் மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. இனிமேல் பிழை செய்யாத ஒரு உத்தமமான நிலை அந்த அடியாருக்கு வரும். அதனால் பிழையை பொறுத்து அருள்வதை விட எங்களை தண்டித்து திருத்தி அருள வேண்டும் என்று வேண்டுவது மிக அருமையாக நமக்கு நாயன்மார்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் உருவாக நின்று நமக்கெல்லாம் அருள்கின்றார்கள். அந்த அருளின்படி நமக்கு செருத்துண நாயனார் பெருமானும் கடற்சிங்க நாயனார் பெருமானும் நம்மளையெல்லாம் நல்ல அந்த பிழைகளெல்லாம் பிழையே செய்திருந்தாலும் அதையெல்லாம் திருத்தி அந்த நல்வழிக்கு நம்மளையெல்லாம் கொண்டு செலுத்த வேண்டும் என்று நாம் எல்லாம் மனப்பூர்வமாக நாயனாருடைய பொன்னார் திருப்படியை வேண்டிக் கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்றிருந்த மண்ணில் நல்லவன் நம்பாளவும் எண்ணில் நல்ல கதியாம் சிவகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும் ஒருவருடையும் திருவருடையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியனுடைய சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கவே வாழ்க.